வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல். இன்றைய வானிலை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இன்று முதல் நடைமுறை. வெளியானது வர்த்தமானி. தீவுக்குள் நுழைந்த ஜப்பானின் தற்காப்பு படை கப்பலான அகபோனா. இரவில் இரத்த பரிசோதனை அவசியம். வீட்டுக்கு வரும் சுகாதார அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க கோரிக்கை. மேல் ஜப்ரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், மேல் ஜப்ரகமுக, மத்திய, தெற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபான உற்பத்தி மீதான வரி செலுத்துதல் மற்றும் கட்டணம் வசூலிப்பதில் பொருந்தக்கூடிய விதிகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் ஒவ்வொரு உரிமைதாரரும் உரிய தகுதியில் அல்லது அதற்கு முன் வரி செலுத்த வேண்டும் என்றும் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உரிய தகுதியிலிருந்து 30 நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமைதாரரின் உரிமங்கள் இடைநிறுத்தப்படும் என்று புதிய வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் கடற்சார் தற்காப்பு படை கப்பலான அகபோன் நேற்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வந்ததுடன் இலங்கை கடற்படையினர் கப்பலை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். தீவுக்கு வந்த அகபோன் என்ற கப்பலானது 180.5 மீட்டர் நீளமும் 158 அங்கத்தவர்களை கொண்டதாகும். இந்த கப்பலின் கட்டளை அதிகாரி கட்சுமோ ஆவார். கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அகபோனோ கப்பலின் குழுவினர் தீவின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிடவும், இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையேயான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அகபோனோ என்ற கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு எதிர்வரும் 31ஆம் தேதி தீவிலிருந்து புறப்பட உள்ளது. யானைக்கால் நோய் பரிசோதனைகளுக்காக இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வரும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஆதரவளிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யானைக்கால் நோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் பிரசங்க சேரசிங்க இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். யானைக்கால் நோயை பொறுத்தவரை ஒரு நோயாளி அறிகுறிகளுடன் வரும்போது அவருக்கு நோய் ஏற்பட்டு 10, 15 அல்லது 20 வருடங்கள் கடந்து விடுகின்றன. வீதிகளில் காணும் கால்கள் வீங்கிய அல்லது விசேட உறுப்புகளில் வீக்கங்களுடன் இருக்கும் ஒரு நோயாளி காலம் கடந்த அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரவு நேரங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் மேற்கொள்ளப்படும் விசேட இரத்த பரிசோதனைகள் மூலமே இந்த நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் வாராந்திர ஏலத்தில் சராசரி தேங்காய் விலைகள் தொடர்ந்து 3வது வாரமாக 5% சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் தெங்கு அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 1000 தேங்காய்களின் சராசரி விலை 1,28,060 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச விலை குறிப்பிடப்படவில்லை. அத்துடன் 250 கிலோ கொப்பரை 1,15,000 முதல் 1,32,500 ரூபாய் வரை உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் இடைத்தரகர்கள் லாபம் ஈட்டுவதனூடாகவே தேங்காய்க்கான விலை அதிகரித்துள்ளதாக தெங்கு உற்பத்தி சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஏலத்தில் 134 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படும் தேங்காய் ஒன்றை 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனூடாக இடைத்தரகர்கள் 40 முதல் 50 ரூபாய் வரை லாபம் ஈட்டுவதாக தெங்கு உற்பத்தி சபை குறிப்பிடப்பட்டுள்ளது. தேங்காய்க்கான நிர்ணய விலை அறிவிக்காமையும் விலை அதிகரிப்புக்கு காரணம் என அந்த சபையின் தலைவர் ஸ்ரீமல் ஜெயக்கொடி கூறியுள்ளார். தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் நுகர்வோருக்கு அதன் பலனை அடையும் வகையில் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல்.
இன்றைய வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இன்று முதல் நடைமுறை வெளியானது வர்த்தமானி. தீவுக்குள் நுழைந்த ஜப்பானின் தற்காப்பு படை கப்பலான அகபோனா. இரவில் இரத்த பரிசோதனை அவசியம், வீட்டுக்கு வரும் சுகாதார அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க கோரிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.